ஆஃபீஸ்ல நீங்க ஒரு ப்ரமோஷனுக்காக கேட்க போறீங்க. இல்ல சம்பள உயர்வுக்காக கேட்க போறீங்க. ஒரு இன்டர்வியூ போறீங்க. ஒரு பிசினஸ் டீல் பேச போறீங்க. இல்ல குடும்பத்திலேயே கூட நமக்கு தேவையான விஷயங்கள நம்ம குடும்ப உறுப்பினர்கள் செஞ்சு குடுக்கணும். அவங்க கிட்ட நம்ம பேச வேண்டியிருக்கு. இந்த எல்லா இடத்துலயும் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, பேச்சுவார்த்தை நடத்துறது. நெகோஷியேஷன். இந்த நெகோஷியேஷன் வரும்பொழுது காலங்காலமா நம்மகிட்ட 6 தவறான புரிதல்கள் இருக்கு. முதல் தவறு என்னன்னா, தைரியமா பேசுறவங்க, அடிச்சு பேசுறவங்க, எனக்கு இது வேணும்னா வேணும்னு ஒரே ஒத்த கால்ல நிக்கிறவங்க தான் பேச்சுவார்த்தையில ஜெயிப்பாங்கன்னு நெனைக்கிறது. 2வது தவறு, கடினமா உழைக்கிறவங்க, நெறைய விஷயங்கள தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க, இவங்க தான் ஒரு ஆர்கனைசேஷன்ல வளருவாங்க. இவங்களுக்கு தான் புரமோஷன் கிடைக்கும். இவங்க தான் டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போவாங்கன்னு நெனைக்கிறது. 3வது தவறு, தன்னுடைய சாதனைகளை பத்தி தானே பேசிக்கக்கூடிய மனிதர்கள, தற்பெருமைவாதிகள் அப்படின்னு பட்டம் கட்டுறது. 4வது, ஹார்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறதன் மூலமா, ஒரு சப்ஜெக்ட்ட தெரிஞ்சுக்கிறதன் மூலமா, அந்த துறை சார்ந்த அறிவ, ஆழமான அறிவ வளர்த்துக்கிறதன் மூலமாக தான் நம்ம புரமோஷன் வாங்க முடியும். அப்படிதான் நம்ம மேல போக முடியும் அப்படின்னு நெனைக்கிறது. 5வது, சொல் வன்மையுடையவர்கள் தான் பேச்சுவார்த்தையில வெற்றி பெறுவாங்கன்னு நெனைக்கிறது. 6வது, இப்ப எனக்கு உங்களால புரமோஷன் குடுக்க முடியுமா? இப்ப எனக்கு உங்களால சம்பள உயர்வு குடுக்க முடியுமா? அப்படின்னு ஆஃபீஸ்ல கேட்கிறத, மேனேஜர் கிட்ட கேட்கிறத, அல்லது வீட்லயுமே கூட இந்த விஷயத்த இப்ப எனக்கு உங்களால செஞ்சு குடுக்க முடியுமா? உங்ககிட்ட சந்தர்ப்பம் இருக்கா? அப்படின்னு கேட்கிறத ஒரு வீக்னஸா பார்க்கிறது. நான் இவ்ளோ தூரம் உழைச்சிருக்கேன். நான் இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இங்க எவனுமே வேலை செய்யாத அளவுக்கு நான் தான் மணிக்கணக்குல இங்க வேலை செஞ்சிருக்கேன். சோ எனக்கு தான் இந்த புரமோஷன் கிடைக்கணும். நான் தான் டிசர்விங் கேண்டிடேட். நான் எதுக்காக கெஞ்சி கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஸ் புக்ஸ் இன் தமிழ். நான் சுபா. இந்த சேனல் மூலமா நான் படிச்ச முக்கியமான புத்தகங்கள், ஆய்வு கட்டுரைகள்ல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துட்டு வரேன். அந்த வரிசையில நாம இன்னைக்கு ஒரு புத்தகத்த பத்தி பார்க்க போறதில்ல. ஆனா டாக் த சயின்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன், பேச்சு, உரையாடலின் அறிவியல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதின ஆலிசன் வுட் ப்ரூக்ஸ். அவங்க வந்து ஒரு ஹார்வர்ட் ப்ரொஃபசர். அவங்களோட ஒரு ஆர்டிக்கிள், ஒரு ஆய்வு கட்டுரைய பத்தி மட்டும் தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இந்த தலைப்ப பார்த்துட்டு, இந்த தம்ப்நெயில பார்த்துட்டு, இந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்க உள்ள வந்திருக்கீங்கனாலே, உங்களுக்கு வாழ்க்கையில நேர்மையான விதத்துல முன்னேறணும் அப்படின்னு ஏதோ ஒரு உந்துதல் இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்காக உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அதே மாரி வேற யாராவது உங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க உங்க மேல ஒரு அக்கறை உள்ள நபர் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால என் சார்பாவும் அவங்களுக்கு நீங்க ஒரு தேங்க் யூ சொல்லிடுங்க. இந்த வீடியோல நாம ஷேர் பண்ண போற விஷயங்கள் எல்லாமே ஒரு 15 வருட கால ஆழமான ஆராய்ச்சியினுடைய முடிவுகள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல நடந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல சீட்டு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கெல்லாம் சத்தியமா கிடைக்காது. உங்களுக்கு ஒரு வேளை கிடைச்சதுன்னா, அங்க ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் மட்டும் 100,000 $100,000 அமெரிக்கன் டாலர்கள். ஸோ அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்துல அங்கு உள்ள மாணவர்களுக்கு இந்த பேராசிரியர்கள் என்ன சொல்லித் தராங்க அப்படிங்கிறத ஒரு புத்தக வடிவத்திலேயோ இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வடிவத்திலேயோ நமக்கு அவங்க ஃப்ரீயா கொடுக்கும் பொழுது அதை அள்ளி எடுத்துக்கிறது நம்மளோட கடமை மட்டும் இல்லை, அதுதான் புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகம் வந்து எனக்கு இன்னும் கைக்கு கிடைக்கல. அதனால முழுசா நான் இந்த புத்தகத்தை படிக்கல. ஆனா இந்த பேராசிரியர் எழுதின ஒரு ஆர்டிக்கிள், அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அதெல்லாம் கம்பைல் பண்ணி அதை தொகுத்து அதில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ப்ரொஃபஸர் ப்ரூக்ஸ் வந்து பிஹேவியர் சயின்ஸில் பிஹெச்டி முனைவர் பட்டம் வாங்கினவங்க. இவங்கள வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் எதுக்காக வேலைக்கு எடுத்தாங்கன்னா, நெகோஷியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தை நடத்துவது எப்படி அப்படிங்கிறத அவங்களோட எம்பிஏ மாணவர்களுக்கு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் வேலைக்கு எடுத்தாங்க. இவங்க முதல் 5 வருஷம் அதை மட்டும்தான் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களா கிரியேட் பண்ண ஒரு கோர்ஸோட பேரு தான், ஒரு சப்ஜெக்டோட பேரு தான் டாக், பேச்சு அப்படிங்கிறது. ஸோ பேச்சு அல்லது உரையாடல் கலையை பற்றி நம்மளோட மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்க முடிவு பண்ணி ஒரு சப்ஜெக்டாக அதை கிரியேட் பண்ணாங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஏகப்பட்ட போட்டி, மாணவர்கள் வெயிட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம ஊரில் வந்து நீங்கள் எம்பிஏ சேர்ந்தீங்கன்னா உங்கள் எல்லா எம்பிஏ மாணவர்களும் ஒரே சிலபஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? ஒரே கோர்ஸ் தான் இருக்கும். அந்த கிளாஸ்க்கு நீங்கள் போகணும். நீங்கள் இன்ஃபேக்ட் ஒரே கிளாஸ்லேயே உட்காந்துட்டு இருப்பீங்க. ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அமெரிக்காவில் நீங்கள் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவங்களோட நோக்கம் என்னன்னா, மாணவர்கள் வந்து வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ், விதவிதமான துறைகளில் அவங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான்.
அதனால அவங்களுக்கு நெறைய எலக்டிவ்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ட எடுத்துக்கிறதுக்காக மாணவர்கள் வந்து வெயிட் லிஸ்ட்ல இருப்பாங்களாம். இன்னும் இருக்காங்க. இந்த கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இந்த கோர்ஸ்ல என்னதான் இருக்கு? அதுல அவங்க என்னதான் சொல்லி தந்திருக்காங்க? அவங்க அதுல அந்த கோர்ஸோட அந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்கள் அப்படின்னு எத நெனைக்கிறாங்க? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஆர்டிக்கிள்ல எழுதியிருக்காங்க. அத தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஒருவேளை நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, இல்ல ஒரு பொருள வாங்க போறீங்க, ஒரு பொருள விக்க போறீங்க, ப்ரமோஷன் வேணும்னு கேட்க போறீங்க, இல்லன்னா சம்பள உயர்வு வேணும்னு கேட்க போறீங்க, இல்ல உங்க வீட்லயே உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதனால உங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட ஒரு விஷயத்த நீங்க பேச போறீங்க. இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நீங்க ஒரு விஷயத்த பேச வேண்டியிருக்கு. ஒரு பிரச்சனை இருக்கு. அத தீர்க்க போறீங்க. இப்படி எல்லா இடத்துலயும் நாம ஏதோ ஒரு கட்டத்துல மனிதர்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே தான் இருக்கோம். நடத்தி தான் ஆகணும். ஏன்னா நம்ம மனிதர்களோட வாழ்றோம், கூட்டமா வாழ்றோம், குழுவா வாழ்றோம். அப்படி நாம பேச போகும்பொழுது, நம்ப என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? எப்படிலாம் நம்மளோட மைண்ட் செட்ட வச்சுக்கணும்? என்னெல்லாம் நம்மகிட்ட தவறான புரிதல் இருக்கு? எந்த புரிதல்களை எல்லாம் மாத்திக்கணும்? அப்படிங்கிறத பத்தி புரொஃபசர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய முதல் பாடம் என்னன்னா, ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது, அங்க யார் ஒரு டஃப்பான ஆளோ, யாரு தைரியமான ஆளோ, யாரு அடிச்சு பேசக்கூடிய ஆளோ, யார் அப்படியே சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்களோ, அவங்க தான் அந்த பேச்சுவார்த்தையில ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான புரிதல் அப்படின்றாங்க. மாறாக உறவுகளை உருவாக்கிக்கிறதுல டக்குன்னு ஒருத்தர பார்த்த உடனே ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசி, அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்ப மேக் பண்ணக்கூடிய திறமை யாருக்கு இருக்கோ, உடனடியாக உறவுகளை உருவாக்கிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்கோ, உறவுகளை பேணக்கூடிய திறமை யாருக்கு இருக்கோ, எதிராளிக்கு என்ன தேவைப்படுது, எதிராளி என்ன மனநிலையில இருக்காரு, என்ன உணர்வு நிலையில இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள குடுக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்கோ, இவன் நம்மள மதிக்கிறாங்க, இவங்க நம்ம சொல்றத காது குடுத்து கேட்குறாங்க அப்படின்னு எதிராளிய நம்ப வைக்கிற திறமை யாருக்கு இருக்கோ, அவங்க தான் பேச்சுவார்த்தையில ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லப்போற எல்லா கருத்துக்களையுமே நீங்க எல்லா இடத்துக்குமே இது ஒத்து வரும். உங்க வீடு, அலுவலகம், உங்க பிசினஸ், உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த கம்யூனிட்டி, நீங்க வாழக்கூடிய கம்யூனிட்டி எங்கெல்லாம் நீங்க மனிதர்களோட புழங்குறீங்களோ, அங்கெல்லாம் இது வந்து ஒத்து வரும். அதனால நீங்க எல்லா இடத்துலயுமே இத அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல புரொஃபசர் கிட்ட கேட்குறாங்க. நீங்க ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் ப்ரமோஷன் வாங்கி, வாங்கி டக்கு டக்குன்னு மேல போய்க்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட என்ன ஒரு முக்கியமான குணம் இருக்கிறத நீங்க உங்களோட ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்மளோட தலைமுறையில பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா, அம்மாவோட தலைமுறையெல்லாம் எல்லா விஷயமே வேற மாரி இருந்தது. அதாவது ஒரே ஒரு தடவ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி, ஒரே ஒரு தடவ அந்த சவால ஃபேஸ் பண்ணி அவங்க வேலைக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுல இருந்த ஒரே ஒரு ஸ்கில்ல வச்சுக்கிட்டு, அவங்க கடைசி வரைக்கும் வேலை செஞ்சு அப்படியே ரிட்டயர் ஆகி பென்ஷன் வாங்கி வாழ்ந்துட்டு செத்துடலாம். ஆனா இப்ப நம்மளோட நிலைமை அந்த மாதிரி இல்ல. நீங்க வந்து ஒரு வேலை வாங்கிட்டீங்கன்னாலுமே, ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு ஒரு ஆளோட, ஒரு புதிய மனிதர்களோட வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு புது ப்ராஜெக்ட்காக, ஒரு புது ப்ரமோஷனுக்காக, இல்லது ஒரு புது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு அப்ரைசலுக்காக, நீங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் உங்கள நிரூபிக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு வகையில நீங்க உங்கள நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. புரொஃபசர் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அதிகமா திறமை இருக்கிற ஒருத்தர், அந்த துறை சார்ந்த அறிவு நெறைய இருக்கிற ஒருத்தர், அல்லது கடினமா உழைக்கக்கூடிய ஒருத்தர், 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ்னா 7 மணி வரைக்கும் இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர், ஒரு லீவ் நாள்ல ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட உடனே வந்து வேலை பார்க்குறவங்க, இவங்க தான் ப்ரமோஷன் வாங்கி மேல போவாங்க அப்படின்னு நாம நெனைக்கிறது ஒரு தவறான புரிதல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி நடக்கறதில்ல. ஆனா, எந்த மாதிரியான நபர்கள் அதிகமா ப்ரமோஷன் வாங்கி மேல போறாங்கன்னா, யாரு உறவுகளை பேணுவதுல திறமைசாலியா இருக்காங்களோ, அவங்க தான் மேல போறாங்க. ஸோ பியர் குரூப்ல கூட வேலை செய்றவங்களோட, அல்லது கிளையண்ட்ஸோட, அல்லது அந்த மேனேஜர் பொசிஷன்ல இருக்கிறவங்களோட, இப்படி எல்லார் கூடயும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கக்கூடியவங்க. எல்லாரையும் ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கோ, இவங்க யார் வந்து இவங்க எல்லாரையும் அரவணைச்சு போறாங்களோ, இவங்க எல்லார்கிட்டயும் நல்லா பழகி, ஒரு எப்பொழுதுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ, அவங்க தான் மேல போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஒரு துறை சார்ந்த அறிவு தேவையில்லையான்னா, துறை சார்ந்த அறிவு தேவைதான். ஆனா, அது மட்டுமே போதாது. அதே மாதிரி ஒரு தலைமை பதவியில இருக்கிற நபர் அந்த ஆர்கனைசேஷன்ல எல்லா துறைகள்லயும் அவர் தான் சிறந்த ஒரு புத்திமானா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கெல்லாம் அவங்க வந்து வேற வேற ஆட்கள வேலைக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேற வேற திறமை இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் எப்படி ஒருங்கிணைச்சு கூட்டிக்கிட்டு போறது? இவங்களெல்லாம் எப்படி ஒருங்கிணைச்சு வேலை வாங்குறது? இவங்க கிட்ட இருந்து பெஸ்ட்ட எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது?
அப்படின்னு தெரிஞ்ச நபருக்கு தான் ப்ரொமோஷன் குடுக்கணும். அவர் தான் மேல போகணும். அப்பதான் அந்த ஆர்கனைசேஷன் வளரும். அடுத்தது, இந்த மாதிரி மேல போன நபர்களோட ரெக்கார்ட ட்ராக் பண்ணி பார்க்கும்பொழுது, புரொஃபசர் சொல்றது என்னன்னா, இவங்க எல்லாருமே தனக்கு இருக்கக்கூடிய திறமைகள, தன்னுடைய சாதனைகள மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிறதுக்கு தயங்காதவங்களா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல நீங்க வேலை செய்றீங்க. சூப்பரா இழுத்து போட்டுக்கிட்டு வேலை செய்றீங்க. ஒரு பிரச்சனை வரும்போது, அத நீங்களே எளிதா கையாண்டுறீங்க. உங்க மேனேஜர் கிட்ட கூட கொண்டு போறதில்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க ஒரு புதிய சொல்யூஷன கண்டுபிடிக்கிறீங்க, செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, பெரும்பாலான நேரங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரி திறமை இருக்கு. நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கங்கிறது மேல இருக்கிறவங்களுக்கோ, உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ஏன் தெரிஞ்சிருக்காது? ஏன்னா அவங்கலாம் அவங்கவங்க வேலையில பிஸியா இருக்காங்க. அது ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நெறைய சவால் இருக்கு. அவங்களுக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. அவங்க அதுல பிஸியா இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஒண்ணு செஞ்சிருக்கேன். இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்தது. அத இந்த மாரி நான் ஹேண்டில் பண்ணேன். அப்படின்னு அத உங்க மேனேஜர்கிட்டயும், உங்க கூட இருக்கிறவங்க கிட்டயும், உங்களோட அந்த துறை சார்ந்த மற்றவர்கள் கிட்டயும் பகிர்ந்துக்க வேண்டியது உங்களோட கடமை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ, அவங்களோட ட்ராக்லாம் எடுத்து பார்த்தா புரொஃபசர் சொல்றது, அவங்க எல்லாருமே இத செஞ்சிருக்காங்க. அப்போ நீங்க செய்யற வேலை மேல, நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய தீர்வுகள் மேல, சொல்யூஷன்ஸ் மேல, நீங்க கொண்டு வர்ற ஐடியாஸ், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் மேல ஒரு வெளிச்சத்த பாய்ச்சி, அத மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியது அது உங்களோட கடமை தான். இது வந்து தற்பெருமை ஆகாது. நீங்க இத செஞ்சா மட்டும் தான் அடுத்த தடவ ஒரு சவால் வரும்போது அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமாமா இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்தப்ப அவ இத இப்படி ஹேண்டில் பண்ணதா சொன்னால்ல, அவள கூப்பிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப மட்டும் தான், ஓகே இத இவ நல்லா பண்ணுவா. ஒரு புது வேலை வரும்பொழுது இவ ஏற்கனவே இது மாரி செஞ்சிருக்கா. இல்ல ஒரு புது பிரச்சனை வந்தா கூட, இவ அதுக்கான முன்னெடுப்புகள தானே எடுத்துக்கிட்டு, புதிய விஷயங்கள கத்துக்கிட்டு செய்யக்கூடியவ தான். திறமை இருக்கிறவ தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்பதான் அவங்க அத செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி நானே இத படிச்ச உடனே, நான் என்னுடைய துறை சார்ந்த என்னென்ன விஷயங்கள் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி, யாருக்குமே நான் வந்து அத தெரியப்படுத்துறதில்ல அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு வந்தது. நான் அஃப்கோர்ஸ் என்னோட இம்மீடியேட் மேனேஜர் கிட்ட நான் அத சொல்றேன்னா கூட, அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்றதில்ல. என்னுடைய அந்த பியர் குரூப் கூட வேலை செய்றவங்களுக்கும் அத சொல்றதில்ல. ஸோ அத எப்படி சொல்றது? ஒரு LinkedIn மூலமா எழுதலாமா? நான் வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி கூட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் இல்ல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கோவிட்க்கு அப்புறம் எதுவுமே பண்ணல. ஸோ அதுலலாம் ஒரு நாட்டம் செய்யணும். அதுக்கு நம்ம நேரம் செலவழிக்கணும். அது நம்ம ரொம்ப தவறு செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கிள படிச்ச உடனே எனக்கு புரிஞ்சுது. ஸோ நான் அத செய்ய போறேன். நான் அதுக்கான பேசிக் வேலைகள எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாரி நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்கிட்ட இருக்கிற இந்த திறமைய, நான் கண்டுபிடிச்ச இந்த சொல்யூஷன என்னோட கூட இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, நான் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்க போறேன் அப்படின்னா, நீங்க என்ன முயற்சி எடுக்க போறீங்க அப்படிங்கிறத எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட இருந்தும் நான் கத்துக்கிறதுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். ப்ளீஸ் எனக்காக இது செய்யுங்க. 3வதா புரொஃபசர் சொல்ற முக்கியமான விஷயம், டெக்னாலஜி அறிவு. அந்த டெக்னிக்கல் நாலேட்ஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க எந்த துறையில வேலை செஞ்சாலும், அதுல உபயோகப்படுத்தக்கூடிய அந்த டெக்னாலஜி, அந்த துறை சார்ந்த அறிவு, அந்த சப்ஜெக்ட் சார்ந்த அறிவு கண்டிப்பா முக்கியம். அது இல்லாம கண்டிப்பா முடியாது. அதுல வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான அறிவுன்னு சொல்றத விட, அதுல உங்களுக்கு நல்ல ஒரு சாலிடான ஒரு அறிவும், திறமையும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களோட விசிட்டிங் கார்டு. அதுதான் உங்களோட அந்த வேலைக்குள்ளேயே உங்கள இழுத்துட்டு போகும். எடுத்துட்டு போக முடியும். ஆனா, அது மட்டுமே நீங்க ப்ரமோஷன் வாங்குறதுக்கும், தலைமை பதவிகளுக்கு போறதுக்கும் தகுதியாகாது. அதுக்கு தேவைப்படுறது வேற ஒரு முக்கியமான ஸ்கில். அது என்னன்னா, ஒரு இடத்துக்கு போறீங்க, புதிய மனிதர்கள பார்க்குறீங்க, ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போறீங்க, இல்ல எங்கேயுமே ஒரு புது வீடு பார்த்து குடி போறீங்க. அப்படியே கூட இருக்கிற மனிதர்கள், சுத்தி இருக்கிற புதிதாக மீட் பண்ற அந்த மனிதர்கிட்ட ஒரு ஹாய், ஹலோ சொல்லி ஃப்ரெண்ட்லியா பேசி உடனே கனெக்ட் ஆயிடணும். உடனே அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கணும். ஒரு உறவை ஏற்படுத்திக்கணும். அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு திறமை தான், நீங்க மேல போறதுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான திறமை. ஸோ 2 ஈக்குவலா படிச்ச ஒரு நபர் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் மேல போறாரு. இவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு இவங்க கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த உறவுகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய, உறவுகளை பேணக்கூடிய அந்த திறமை. அப்ப இந்த மாரி எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லயும், எந்த ஒரு இயக்கத்திலயும், எந்த ஒரு கட்சியில கூட இருக்கட்டுமே, எந்த இடத்துலயுமே மேல போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சு கலையில சூப்பரா இருக்கிறாங்க, மேடை பேச்சு சூப்பரா பேசுவாங்கன்னு தேவையில்ல. இன்னும் சொல்லப்போனா பெரிய நெகோஷியேட்டரா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல.
எது ஆனா ரொம்ப முக்கியம்னா, கான்வர்சேஷன். அந்த உரையாடல் கலையில அவங்க வந்து திறமைசாலிகளா இருக்காங்க. ஒரு உரையாடி உடனே ஒரு நண்பர் ஆயிடுறது. உடனே வந்து ஆமாப்பா, இவர் நம்ப பேசுறத நல்லா கேட்குறாரு. இவர் நமக்கு புரிஞ்சுக்கிறாரு. இவர் நமக்கு மேல ஒரு அக்கறை செலுத்துறாரு. நமக்கு ஒரு மரியாதை குடுக்குறாரு. அப்படிங்கிற நம்பிக்கைய மத்தவங்களுக்கு குடுத்து, அந்த ஃப்ரெண்ட்லினஸ், நாட் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்லியா பேச தெரிஞ்சு, உடனே உங்களால ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண தெரிஞ்சா, அதுதான் தலைவனுக்கான சிறந்த முதல் தகுதி. நீங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலுமே, நீங்க ஒரு இர்ரீப்ளேசபிள் பெர்சனா, ஒரு அசைக்க முடியாத நபரா அந்த இடத்துல இருக்கணும்னா, அதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ, அத குடுக்குறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் மாங்கு மாங்குன்னு வேலை செய்றேன். டசன்ட் மேட்டர். அவங்களுக்கு அது தேவையா? அவங்க அந்த பாஸ், அந்த மேனேஜர் அல்லது உங்க மனைவி, உங்க கணவர் யார் வேணா இருக்கட்டும். அவங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க குடுக்குறீங்கன்னா தான், அவங்களோட வாழ்க்கையில அந்த அலுவலகத்துல நீங்க ஒரு இர்ரிப்ளேசபிள், அசைக்க முடியாத நபரா இருக்க முடியும். நான் வந்து இந்த திறமைய வளர்த்துக்கிட்டேன், அந்த திறமைய வளர்த்துக்கிட்டேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், 5 மணிக்கே வந்துருவேன், 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். அதெல்லாம் தேவையில்ல. அவங்களுக்கு தேவையானது நீங்க செய்றீங்களா இல்லையா? நீங்க இவ்வளோலாம் செஞ்சுட்டு, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அத செய்யலன்னா, அவங்க ஏன் உங்கள வச்சுக்க போறாங்க? இப்ப என்னோட லேப் அசிஸ்டன்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் பெர்சன். என் வாழ்க்கையில நான் வொர்க் பண்ணதுல ஒரு பெஸ்ட் பெர்சன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா, எப்போ இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் போட்டாலும், உடனே அவங்க கிட்டேருந்து பதில் வரும். ஆன் இட் அப்படின்னு. ஸோ புதன்கிழமை காலையில வேணும் அப்படின்னு சொன்னா, புதன்கிழமை நான் போகும்போது அங்க இருக்கும் அது. அதே மாதிரி நான் எனக்கு ஒரு இது வேணும். எனக்கு இந்த பெரிய ஆர்கனைசேஷன் நான் இப்ப தான் போய் சேர்ந்திருக்கேன். எனக்கு அங்க யாரையுமே தெரியாது. எனக்கு இது வேணும். யார்கிட்ட நான் போய் கேட்கறது அப்படின்னா, "நீ கவலைப்படாத நீ போ. நான் கேட்டு உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க ஏற்பாடு பண்ணிடுவாங்க. நான் ஒரு 1 மணி நேரத்துல வரதுக்குள்ள அவங்க எல்லார்ட்டயுமே பேசியிருப்பாங்க. "இந்தா கிடைச்சிடுச்சு." "இல்ல கிடைக்கல. யார்கிட்டயுமே இல்ல. நம்ம புதுசா ஆர்டர் பண்ணி வாங்கலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எனக்கு இல்லாத ஒரு திறமைய அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது நான் வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கியிருப்பேன். அப்புறம் மறந்திருப்பேன். திருப்பியும் அத ஆர்டருக்கு அவங்க கிட்ட எழுதி குடுத்தா, "இல்ல நான் உனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே அத வாங்கி குடுத்தேனே, அது காலி ஆயிடுச்சா?" அப்படின்னு திருப்பியும் வந்து, "காலி ஆயிடுச்சுன்னா சொல்லு நான் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுவாங்க. ஸோ இந்த திறமைகள் எல்லாம் தான் எனக்கு வேணும். இதுதான் நான் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயம். அவங்க 5 மணிக்கே வராங்களா? 7 மணிக்கு போறாங்களா? 8 மணிக்கு போறாங்களா? அவங்க மீதி நேரத்தில கூட லஞ்ச் நேரத்தில கூட யார்கிட்டயும் பேச மாட்டாங்களா? பேசுறாங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கா இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஸோ எனக்கு தேவையானத அவங்க குடுக்குறாங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க தான் அந்த வேலைக்கான அசைக்க முடியாத ஒரு நபர். அப்ப என்னோட மேனேஜர், எனக்கு மேல இருக்கிறவங்க என்கிட்ட எதிர்பார்க்கிறதும் அததான். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள, அவங்க எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்களோ, அந்த அப்ஜெக்டிவ்க்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ற மாதிரியான வேலைகள நான் செய்றேனா? நான் செஞ்சு குடுக்குற வேலை, அவங்களோட வேலைய ஈஸியாக்குதா? நான் செஞ்சு குடுக்குற வேலை, அவங்களுடைய அந்த ஓவரால் அந்த நோக்கம் இருக்கும் இல்லையா? அந்த பிக்கர் அப்ஜெக்டிவ் அது கூட ஒத்து போகுதா? இதெல்லாம் நடந்தா தான், நான் அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு இர்ரிப்ளேசபிள் பெர்சன். இவ வேணும், இவள பக்கத்துல வச்சுக்கலாம். இவ தேவைப்படக்கூடிய ஒரு ஆள்ன்னு நெனைக்கக்கூடியவளா நான் இருப்பேன். அப்ப அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். பேசி தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க மேனேஜரோடையோ, இல்ல அவங்களுக்கு மேனேஜரோடையோ, அல்லது யாரோட நீங்க உறவ பேணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த நபரோட பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, அதாவது நம்ம பெரும்பாலும் என்ன செய்றோம்னா, இந்த மாதிரியான மீட்டிங்ஸ்ல இருந்து ஒதுங்கி இருக்க தான் முயற்சி பண்றோம். ஏன்னா, இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் இல்லையா? ஒரு அப்ரைசல் மீட்டிங்க்கு போறதோ, இல்ல ஒரு ரிவ்யூ மீட்டிங்க்கு போறதோ, வாட்டெவர் உங்களோட அப்சர்வேஷன், போஸ்ட் அப்சர்வேஷன்க்கு போறது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் தான். ஏன்னா, என்ன சொல்லுவாங்களோ, நம்மகிட்ட என்ன குறை கண்டுபிடிப்பாங்களோ அப்படின்னு நம்ம கொஞ்சம் பயந்து இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தான். அதுக்கு ப்ரொஃபசர் என்ன சொல்றாங்கன்னா, அத வருஷ கடைசியிலயோ, இல்ல இந்த ஆனுவல் மீட்டிங்லயோ அது எப்பவோ அதுவரைக்கும் தள்ளி போடாதீங்க. அவங்கள பார்க்கும்பொழுதெல்லாம் அவங்க கிட்ட பேசுங்க. நீங்க என்ன வேலை செஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு ஒரு அப்டேட் குடுங்க. சும்மா ஒரு இமெயில் போடுங்க. நான் இப்போதைக்கு இந்த வேலை தான் செஞ்சுட்டுருக்கேன். இதுல இந்த சொல்யூஷன்ஸ் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த சொல்யூஷன்ஸ்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது குடுங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நான் எந்த வேலையில கா கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நீங்க நெனைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட ஃபீட்பேக் குடுங்க அப்படின்னு சின்ன சின்ன
ஒரு இமெயில்ஸ் நீங்க போடுறதன் மூலமாகவும், அவங்கள பார்க்கறதுக்கோ, பேசுறதுக்கோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, இதெல்லாம் தான் நான் பண்ணிட்டுருக்கேன். இது இப்படி தான் போயிட்டுருக்குன்னு நீங்க வாலண்டியரா சொல்லும்பொழுது, உங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன்னா, அது வந்து ஒரு ரெவ்யூ மீட்டிங் கிடையாது. அவங்க ஏதாவது 1, 2 விஷயம் உங்களுக்கு சொன்னாங்கன்னா, அதுலருந்து தான் நீங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத நீங்க பிக்கப் பண்ணிக்க முடியும். ஸோ, அந்த மாதிரி ஒரு உறவ நீங்க வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க புரொஃபசர். அதே மாதிரி இந்த மாதிரி அவங்க கிட்ட பேச போகும்பொழுது, எப்படியாவது என்னுடைய சொல் வன்மையால அவங்கள நான் ஜெயிச்சிடணும், அவங்கள நான் பெர்சுவேட் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த பெர்சுவேசிவ் மைண்ட் செட்டோட போகாதீங்க. இவங்கள எப்படியாவது நான் இம்ப்ரெஸ் பண்ணிடணும். நான் எப்பேர்ப்பட்ட ஒரு சூப்பரான ஆள் தெரியுமா? எவ்வளோ விஷயம்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் காமிச்சிருவேன். அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட போகாதீங்க. அதுக்கு பதிலா ஒரு லேர்னர்ஸ் மைண்ட் செட்டோட போங்க. நான் என்ன கத்துக்க முடியும்? என்ன தெரிஞ்சுக்க முடியும்? என்ன புதிய விஷயம் நான் வந்து இங்கேருந்து புரிஞ்சுக்க முடியும்? அவங்க கிட்டேருந்து நான் என்ன எடுத்துக்க முடியும்? அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னு அந்த கத்துக்கக்கூடிய அந்த மனநிலையோட போகணும். எந்த ஒரு மீட்டிங்க்கு போனாலுமே அந்த மனநிலைய விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க புரொஃபசர். எந்த நாளுமே அந்த மனநிலைய விட்டுறக்கூடாது. ஆனா அது ரொம்ப கஷ்டம். ஓரளவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு 2 வருஷம் ஒரு இடத்துல வேலை செஞ்ச உடனே எனக்கு தெரியாதா? நான் ஏற்கனவே நெறைய வாட்டி பண்ணியிருக்கேன். எனக்கெல்லாம் வந்து சொல்லிக் குடுக்க வந்துட்டீங்களா? அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு நெனப்பு வரும். நமக்கும் வரும், எனக்கும் வரும். ஸோ அத வந்து நாம கொஞ்சம் தட்டி வச்சுக்கணும். இல்ல, எல்லா இடத்துலயும் புதிய கத்துக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்ம எதிர்த்தாப்புல இருக்கிற ஆள் வந்து ரத்தமும், சதையும், உணர்வும் உள்ள ஒரு பர்சன். அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ சவால் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தோட தான் அவங்க இங்க வேலைக்கு வராங்க. ஸோ எல்லாரும் ஒரு வேலைக்கு வரும்பொழுது ஒரு பேக் பேக் தூக்கிட்டு வராங்க இல்லையா? அந்த பேக் பேக்க நம்ம கண்ணால பார்க்க முடியுது. ஆனா அவங்க கண்ணால பார்க்க முடியாத இன்விசிபிள் பேக் பேக்ஸ் இந்த மாரி நெறைய தூக்கிட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு என்ன நோக்கம்? அவங்களுக்கு என்ன கோல்? இதையெல்லாம் கத்துக்கிறதுக்காக தான் அந்த மீட்டிங். அப்படிங்கிற ஒரு புரிதலோடையும், அந்த ஒரு மனநிலையோடையும் நம்ம போகும்பொழுது, அந்த மீட்டிங் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் இருக்காது. உதவிகரமாவும் இருக்கும். அந்த எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஆளுக்கும், இவங்க வந்து ஒரு கத்துக்கிற ஆர்வத்தோட இருக்காங்க. இவங்க நம்பளோட சேர்ந்து வேலை செய்ய தயாரா இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு புரிதலும் வரும். இது வந்து ஒரு ட்ரிக் கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. ஸோ நாம எந்த ஒரு அலுவலகத்திலயுமே போகும்பொழுது என்னன்னா, என்ன மாதிரி படிச்சவங்க தானே அவங்க. எனக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாதா? அப்ப அவங்க சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்கன்னா, நானும் சக்சஸ்ஃபுல் ஆயிருவேன். அப்படின்னு ஒரு முன்முடிவுக்கு வந்துர்றோம். அது பண்ணக்கூடாது. ஸோ என்ன மாதிரி ஒரு திறமை இருக்கு. என்ன மாதிரி அவங்க படிச்சிருக்காங்க. என்ன மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா அவங்க சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா, அது தாண்டி அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கு. அவங்களோட கேரக்டர் வைஸ் அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க எப்படி மற்றவங்களோட பழகுறாங்க? எப்படி புதிய சவால்கள அணுகுறாங்க? அவங்களுடைய அணுகுமுறை என்ன? அவங்களுடைய அந்த நுணுக்கமான செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இதையெல்லாம் அவங்கள கவனிச்சு நாம கத்துக்கணும். அப்போதான் நம்ம முன்னேற முடியுங்கிற ஒரு மாணவ மனோபாவம் எப்பொழுதுமே நமக்கு வேணும். ஸோ, இப்ப நீங்க முன்ன செஞ்ச விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு, அதாவது நீங்க உங்க மேனேஜரோடையோ, அவங்களோட மேனேஜரோடையோ, உங்க பியர் குரூப்போடையோ அல்லது உங்களோட அந்த பிக்கர் சர்க்கிள் நீங்க எந்த துறையில வேலை செய்றீங்களோ, அந்த துறையில இன்னைக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் புதுசா ஒரு சொல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, அத பத்தி நீங்க நெறைய இடத்துல எழுதலாம். யாராவது ஒருத்தர் உங்களோட இத பப்ளிஷ் பண்ணணும்னு கூட இல்ல. நீங்களே உங்களோட LinkedIn ப்ரொஃபைல்ல ஏதாவது எழுதலாம். ஸோ, அந்த மாரி நெறைய சந்தர்ப்பங்கள், நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்மளுக்கு இருக்கு. நம்மளோட முந்தைய தலைமுறையினருக்கு இல்லாத ஒரு பெரிய வரப்பிரசாதம்லாம் நமக்கு இருக்கு. ஸோ, அது மாதிரி நம்ம எல்லாம் தெரியப்படுத்துறோம். நம்ம உறவுகள வளர்த்துக்கிறோம். அந்த உறவுகள பேணுவதில நம்ம அக்கறை காட்டுறோம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு, நாம நமக்கு தேவையான விஷயத்த கேட்க போறோம். அதுக்காக ஒரு மீட்டிங் செட் பண்றோம். அப்ப நாம எப்படி போய் பேசணும்? அப்டின்னா, முதல் விஷயம் வந்து நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க வந்து ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கணும். அத நீங்க ஒரு மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவ ரிவ்யூ பண்ணிட்டு போகணும். ஸோ இது வந்து நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல எனக்கு ஒருத்தவங்க வந்து சொல்லிக் குடுத்தாங்க. "நீ வந்து வருஷ கடைசியில நீ என்னெல்லாம் செஞ்சிருப்பன்னு உனக்கே மறந்து போயிருக்கும். நீ இவ்வளோ விஷயம் செஞ்சிருப்ப. அதனால ஒரு எக்ஸெல் ஷீட் வந்து எப்பவுமே வச்சுக்கோ. அத வந்து வாரம் அப்டேட் பண்ணிக்கோ. இந்த வாரம் இது செஞ்சிருக்கேன், அந்த வாரம் அது செஞ்சிருக்கேன். இந்த வாரம் எதுவுமே செய்யலன்னா, எதுவுமே செய்யல. ஸோ அது வந்து உனக்காக மட்டும் நீ எழுதி வச்சுக்கிறது." ஸோ ஏன்னா நமக்கே ஞாபகம் இருக்காது. நம்ம எவ்ளோ வேலைகள செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த மாரி ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஐடியா. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அடுத்தது ப்ரொஃபசர் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
ஸோ நீங்க இந்த எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், நீங்க நல்ல உறவுகள பேணியிருக்கீங்க, நல்லா வேலைய செஞ்சிருக்கீங்க, புதிய சொல்யூஷன்ஸ கொண்டு வந்திருக்கீங்க. அத வந்து மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க. உங்க மேனேஜருக்கு நீங்க யார்கிட்ட பேச போறீங்களோ, அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம், நீங்க பேச போகும்பொழுது, உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கணும்னு புரொஃபசர் சொல்றாங்கன்னா, "நான் இவ்வளோலாம் செஞ்சிருக்கேன். எனக்கு புரமோஷன் குடு." அப்படின்னு கேட்காதீங்க. "நான் இவ்வளோலாம் செஞ்சிருக்கேன். அ நான் உங்களோட வேல்யூஸ்க்கு ஏத்த மாதிரி நடந்திருக்கேன்னு நான் நெனைக்கிறேன். இப்போ எனக்கு புரமோஷன் குடுக்கறதுக்கு, இப்போ எனக்கு ஒரு பே ரெய்ஸ் குடுக்கறதுக்கு, ஒரு சம்பள உயர்வு குடுக்கறதுக்கு, இப்போ எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு குடுக்கறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கா?" அப்படின்னு கேட்கணும்னு சொல்றாங்க. இத படிச்சோனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இது ஒரு ஒரு வீக்னஸ் மாதிரி இருக்காதா? நான் எல்லாம் செஞ்சிருக்கேன். எனக்கு திறமை இருக்கு. நான் இவ்வளோ உழைச்சிருக்கேன். ஐ டிசர்வ் இட் அப்படின்னு நான் கேட்க தேவையில்லையா? அப்படி நான் கேட்கக்கூடாதா? அப்படின்னு கேட்டா, புரொஃபசர் என்ன சொல்றாங்கன்னா, "நீ கேட்கக்கூடாது. நீ கேட்க மாட்ட. எப்ப கேட்க மாட்டேன்னா, உண்மையிலேயே நீ அந்த நபரோட ஒரு உறவ பேணி இருந்தேன்னு சொன்னா, உனக்கு அப்படி கேட்கணும்னே தோணாது. ஏன்னா, எதிர்த்தாப்புல இருக்கிற நபரும் கூட ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு உணர்வுள்ள நபர். அவங்களுக்கு பல சவால்கள் இருக்கு. அவங்களுக்கு பல சிந்தனைகள் இருக்கு. அவங்களுக்கு பல ஒப்பீனியன்ஸ் கருத்துக்கள் இருக்கு. நம்பிக்கைகள் இருக்கு. இதன் அடிப்படையில தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. அவங்களும் பல விஷயங்கள்ல தத்தளிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற கேட்டு அவங்களுக்கு தேவையானத செஞ்சு குடுக்கறதுல அந்த ஒரு மனநிலைய நம்ப வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப சந்தர்ப்பம் இருக்கா? அப்படின்னு தான் நம்ப கேட்போம். இது வீக்னஸ் இல்ல. இதுக்கு பேர் தான் அக்கறை. அந்த எதிர்த்தாப்புல இருக்கிற மனுஷன, எனக்கு ப்ரமோஷன் குடுக்கறதுக்கான ஒரு மெஷின் அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்க்காம, ஒரு உயிரும், உணர்வும் உள்ள மனிதனாக பார்க்கக்கூடிய அக்கறை. இந்த அக்கறைய நீங்க அவங்க மேல செலுத்தும்பொழுது தான், அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை பன்மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தா, அவங்க உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு தருவாங்க. ஒருவேள அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லன்னா, அவங்க சந்தர்ப்பம் இல்லங்கிறத உங்ககிட்ட பேசுறதுக்கான ஒரு உறவு அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க இல்லன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்றது அப்படின்னு கேட்டா, புரொஃபசர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்கன்னா, பணம் அப்படிங்கிறது மட்டுமே முக்கியம் அப்படின்னு நெனைக்காதீங்க. பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். பணம் இல்லன்னா எப்படி சாப்பாடு வாங்குறது? எப்படி துணிமணி வாங்குறது? எப்படி பில் கட்டுறது? ஸோ பணம் கண்டிப்பா முக்கியமான விஷயம். ஆனா பணம் மட்டுமே முக்கியமான விஷயம் இல்ல. ஸோ எனக்கு அங்க போனா 10% ரைஸ் கிடைக்குது. இங்க போனா 15% ரைஸ் கிடைக்குது. அப்படிங்கிறத பத்தி மட்டுமே அத மட்டுமே ஒரு காரணியா வச்சு நம்ம முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத தாண்டி அந்த இடத்துல வேற எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும். ஸோ அத செஞ்சு குடுக்க முடியலையா? அப்படின்னா வேற என்ன விஷயம் கேட்கலாம்? ஓகே, என்னோட ஃப்ரெண்ட என்னோட டீமுக்கு கொண்டு வந்துடுறீங்களா? அப்படின்னு கேட்க முடியுமா? இல்லன்னா எந்த டீம்ல ஒரு குரோத் இருக்கோ, எந்த டீம்ல வந்து வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் இருக்கோ, எங்க வந்து கத்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கோ, எங்க வந்து ஒரு ப்ரமோஷனுக்கான சந்தர்ப்பம் இருக்கோ, அந்த டீமுக்கு என்ன மாத்தி விடுறீங்களா? அப்படின்னு கேட்கலாமா? இல்ல என்னோட வொர்க் கண்டிஷன்ஸ சரி பண்ணி தரீங்களான்னு கேட்கலாமா? இல்ல என்னோட வொர்க்க வந்து எங்க நான் கத்துக்க தேவையில்லையோ, எங்க நான் வந்து ஈஸியா வொர்க் பண்ண முடியுமோ, அந்த டீமுக்கு என்ன மாத்தி விடுறீங்களான்னு கேட்கலாமா? அல்லது எனக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் தரீங்களான்னு கேட்கலாம். இப்படி நீங்க பல விஷயங்கள நெகோஷியேட் பண்ணி, ஒரு வின் வின்க்கு எடுத்துட்டு வர்றதுக்கு அப்பதான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எப்பவுமே நமக்கு சொல்லப்படுற ஒரு அறிவுரை என்னன்னா, நீங்க ஒரு மேனேஜர் பொசிஷனுக்கு போணும்னு நெனைக்கிறீங்க, அந்த ஹையர் ரோலுக்கு போணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க இப்பவே ட்ரெஸ் பண்ணிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா புரொஃபசர் என்ன சொல்றாங்கன்னா, "நோ. அதுக்கேத்த மாரி நீங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிங்க" அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு மேனேஜர் வந்து இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாரு? அந்த பிரச்சனை வந்து தன்னோட பிரச்சனைன்னு எடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்க முயற்சி பண்ணுவார் இல்லையா? இப்ப நான் வந்து எனக்கு வந்து 3 மணி ஆயிடுச்சுன்னா, நான் வேலை முடிஞ்சதுன்னா பை எடுத்து போட்டு கிளம்பி வந்துட்டே இருப்பேன். ஆனா அத தாண்டி அந்த இடத்துல நின்னு அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷனோ, ஏதோ ஒரு தீர்வோ, ஒரு இன்வால்வ்மென்ட்டோ நான் காமிக்கும் பொழுது தான், ஓ! அந்த மேனேஜர் பொசிஷனுக்கு இவ டிசர்வ் ஆனவ தான். இவளுக்கு அதுக்கு தகுதி இருக்கு. இவளுக்கு திறமை இருக்கு. செயல்படக்கூடிய அந்த செயல்திறன் இருக்கு அப்படிங்கிறதே எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது, அல்லது உங்க டீம்லயே கூட ஒரு பிரச்சனை வருது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஒரு குழப்பம் வருது, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, நீங்க அந்த டீம்ல ஒரு மெம்பரா இருந்து அந்த பிரச்சனைய பத்தி மாத்தி மாத்தி பேசி அந்த காசிப்ப வளர்க்கறதுக்கோ, அல்லது அந்த பிரச்சனைய வந்து கண்டுக்காம இருக்கிறதோ, அதெல்லாம் பண்ணாம, அவங்க 2 பேருக்குள்ள எப்படி சமரசம் பண்ணி வைக்கலாம்? எப்படி இந்த டீமுடைய வளர்ச்சிய அந்த இடத்துல ஒரு அமைதிய எடுத்துட்டு வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்?
அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க வந்து எனக்கு அந்த தலைவருக்கான தகுதி இருக்கு. இந்த 2 பேரையும் கோஆர்டினேட் பண்ணி கூட்டிட்டு போகக்கூடிய தகுதி எனக்கு இருக்குன்னு நீங்க நிரூபிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள பார்த்து கண்டுபிடிச்சு, ஒரு மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மேனேஜர் மாரி பிஹேவ் பண்றது, லீடர் மாரி பிஹேவ் பண்றதுன்னா எல்லாரையும் பாசரவ் பண்ணி மிரட்டுறதில்ல. அந்த இடத்துல தேவைப்படக்கூடிய சொல்யூஷன்ஸ குடுக்கறது, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கூட்டிக்கிட்டு போற அந்த திறமை உங்களுக்கு இருக்குன்னு காட்டுறது. அடுத்தது புரொஃபசர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு அப்ளை பண்றீங்க, இல்ல ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா கூட, அங்க ஒரு இன்டர்வியூக்கு போம்போது, ஒரு மீட்டிங்க்கு போகும்போது, நீங்க அப்படியே பயங்கர இன்ஸ்பைரிங்கான பர்சன், ஒரு பயங்கர கூலான பர்சன், ஒரு சூப்பரான பர்சன் அப்படிலாம் காமிச்சு அவங்கள இன்ஸ்பயர் பண்ண முயற்சிக்கிறத விட, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பத்தி நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு போயி, அந்த விஷயத்த என்னால செஞ்சு குடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்திட்டீங்கன்னா, அந்த வேலை உங்களோடது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு முக்கியமான டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 40% வேலைகள் உலகம் பூராவுமே, அது எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, 40% வேலைகள் வந்து பெரும்பாலும் அட்வர்டைஸ் பண்ணப்படுறதே இல்ல. அது வெளியிலயே வர்றதில்ல. அது தெரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃபிரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த அந்த கனெக்ஷன்ஸ் மூலமாகத்தான் நிரப்பப்படுது. அப்போ இந்த உலகத்துல நாம வளர்றதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னா, நெட்வொர்க்கிங். தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறது, தொடர்புகள பேணுவது. 2மே முக்கியம்னு சொல்றாங்க புரொஃபசர். அப்போ ஒரு உரையாடல், அதாவது ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறதுக்கான உரையாடல் எப்படி இருக்கணும்னு புரொஃபசர் சொல்றாங்கன்னா, அவங்க கிட்டயும் நம்ம ஒரு லேர்னர்ஸ் மைண்ட் செட்டோட தான் போகணும். ஒருத்தர்கிட்ட புதுசா புதுசா ஒரு ஆள சந்திக்கிறோம், பார்க்க போறோம்னு, நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? உங்களோட திறமைகள் என்ன? அவங்க கிட்ட என்ன ஒரு அவங்கள்கிட்ட என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? அவங்களுக்கு என்ன அறிவு இருக்கு? என்ன நாலேட்ஜ் இருக்கு? அவங்க கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? அப்படிங்கிற அந்த பணிவோடையும், எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த லேர்னர்ஸ் மைண்ட் செட்டோட நாம போகும்பொழுது தான், அந்த இடத்துல ஒரு உறவ நம்மளால ஏற்படுத்திக்க முடியும். இன்னும் சொல்லப்போனா, நம்ம ஒரு இடத்துல போய் முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்கும் பொழுதே, நம்மள பத்தி நாம பெருமையா பேசிக்கிட்டே இருக்கிறத விட, அவங்கள பேச விட்டு கேட்கும் பொழுது, அது ஒரு சின்ன உளவியல் உண்மை. அந்த மனிதர்களுக்கு வந்து, "ஓ! இவங்க நல்லா பேசுறாங்க, இவங்க நல்லா பழகுறாங்க" அப்படின்னு ஒரு மனதார ஒரு சந்தோஷமும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வரும். ஸோ, அந்த மாரி நீங்க பேசும்போது, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு நீங்க எக்ஸாக்ட்டா என்ன விஷயம் பேசுனீங்கங்கிறதெல்லாம் அவங்களுக்கு மறந்து போயிருக்கும். ஆனா, உங்களோட பேசும்பொழுது அவங்களுக்கு மனம் மகிழ்ச்சியா இருந்தது, மன நிறைவா இருந்தது, ஒரு சந்தோஷம் இருந்தது அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ, உங்கள பத்தியும், உங்க பேர பத்தியும், உங்க கம்யூனிகேஷன பத்தியும் நெனைக்கும்பொழுது, அந்த உணர்வுகள் மட்டும் தான் பெரும்பாலும் மனிதர்களுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே யாருக்குமே ஞாபகம் இருக்காது. நமக்கும் இருக்காது. அப்போ புரொஃபசர் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நெட்வொர்க்கிங்ன்னு வரும்பொழுது, நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட, நம்ம பழகுனவங்க கிட்ட, நம்ம கூட வேலை செஞ்சவங்க கிட்ட மட்டுமே நம்ம உறவுகள வந்து பேணிக்கிட்டு இருக்க முடியாது. யாரோ ஒருத்தர் நம்பர் குடுத்து, "இந்தா இவங்க கிட்ட பேசு" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புது நபர போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னா, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. நம்ப யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கிட்ட நம்ம என்ன பேசுறது? எப்படி பேசுறது? நம்ம பேசுறது அவங்களுக்கு புடிக்குமா? அவங்க அளவுக்கு நம்மளுக்கு நாலேட்ஜ் இருக்கா? அவங்க வந்து இதெல்லாம் என்ன பேச வந்துச்சுன்னு நெனச்சுட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்றது? இந்த மாரியான குழப்பம், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் இருக்கும். இதுக்கு புரொஃபசர் சொல்ற தீர்வு என்னன்னா, நீங்க வந்து பெரும்பாலும் ஃபோன்லயோ, ஆன்லைன்லயோ பேசுறத விட, நேர்ல போய் பார்த்து பேசுங்க. நேர்ல போய் பார்த்து பேசும்பொழுது, மக்களுக்கு வந்து அது ஆழமா உணர்வு ரீதியா மனசுல பதியும். அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா, நம்ம நேர்ல போய் பார்த்து மட்டும் தான் நான் நெட்வொர்க்கிங் பண்ணுவேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா, நம்மளோட சர்க்கிள் ரொம்ப சின்னதாயிரும். எத்தன பேர நம்ம நேர்ல போய் பார்க்க முடியும்? நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள மட்டும் தான் நம்ம நேர்ல போய் பார்க்க முடியும். இப்ப சமீபத்தில நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பசங்க எவ்ளோ அழகா இந்த LinkedIn யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் நேர்ல பார்த்தேன். காஃபி சாட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இவங்க என்ன செய்றாங்கன்னா, பெரிய பெரிய யுனிவர்சிட்டில வேலை செய்றவங்க, இல்ல ஏதோ ஒரு கம்பெனில இவங்களோட ட்ரீம் ஜாப்ல வேலை செய்றவங்க, அவங்கலாம் வந்து இவங்களோட ட்ரீம் கம்பெனில வேலையா இருக்கவங்க, அவங்கலாம் வந்து LinkedInல அவங்களோட ப்ரொஃபைல பார்த்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க. கேன் வி ஹேவ் அ காஃபி சாட் அப்படின்னு. ஸோ காஃபி சாட்னா நிஜமாவே காஃபி குடிக்க போறதில்ல. அல்லது சும்மா கொஞ்ச நேரம் அவங்களோட பேச முடியுமா? அந்த நேரத்தில வந்து நீங்க எப்படி இந்த வேலைக்கு போனீங்க? என்னெல்லாம் பண்ணீங்க? என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்னெல்லாம் படிச்சீங்க? உங்களுக்கு இன்டர்வியூல என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க? நான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்? இப்படின்னு பேசி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சாட் தான் காஃபி சாட்.
ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க வந்து நெறைய பேர் இந்த மாதிரி பெரிய யுனிவர்சிட்டில அவங்களோட ட்ரீம் யுனிவர்சிட்டில, ட்ரீம் கம்பெனில வேலை செய்றவங்களோட கனெக்ட் பண்ணி இந்த மாரி காஃபி சாட் பண்ணி அவங்களோட நெட்வொர்க்க பெருசாக்கிக்கிறாங்க. அவங்களுமே அதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த மாரி கேட்டா அவங்க தன்னுடைய நேரத்த செலவு பண்ணி, இந்த மாரி ஒருத்தவங்க வராங்களே ஆர்வமா, இந்த பசங்களுக்கு நாம சொல்லிக் குடுப்போம் அப்படின்னு சொல்லிக் குடுக்குற ஆர்வத்தோடயும் நெறைய பேர் இருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ இது இது வந்து நான்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்த காலத்துல, இந்த மாரி ஒரு அவென்யூவும் இல்ல, இந்த மாரி தைரியமும் இல்ல. யார்ட்டயாவது போய் கேட்கறது, ஐயோ! அவங்க ஏதாவது ஷேம் பண்ணிடுவாங்களோ, "உனக்கெல்லாம் இந்த யுனிவர்சிட்டியா?" அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது. ஸோ அப்படி இப்ப யோசிச்சு பார்த்தா, அப்படி அவங்க சொல்லியிருந்தா தான் என்ன? ஓகே, அந்த பெர்சன விட்டுட்டு வேற ஒரு பெர்சன கேட்போம். என்ன ஆயிட போது? நமக்குன்னு ஒரு நபர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த இந்த ஒரு தேடுதல நாம ஏன் தொடர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இப்ப தோணுது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இத பண்றத நான் பார்க்குறேன். இது ஒரு ரொம்ப நம்ம எல்லாமே மீடியா வந்து எப்பவுமே வந்து எப்படிலாம் பசங்க நெகட்டிவா மீடியாவ யூஸ் பண்றாங்க, சோசியல் மீடியாவங்கிறத பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளோ பசங்க இந்த மாதிரி பாசிட்டிவாவும் அத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 1 அத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2 உங்களுக்கு நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, இல்ல உங்கள சுத்தி யாராவது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. இல்ல யார் வேணா வேலை தேடுறவங்க இருக்காங்க. யாரோ புதிய ஒரு தளத்துக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்க இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க. அடுத்தது ஃபாலோ அப் பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருந்தாலும் சரி, இல்ல இந்த மாரி காஃபி சாட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல யாராச்சும் உங்களுக்கு ஒரு நம்பர் குடுத்து இவங்களோட பேசு அப்படின்னு சொல்லி அவங்களோட நீங்க பேசியிருந்தாலும் சரி, புரொஃபசர் சொல்ற விஷயம், ஃபாலோ அப் பண்றது ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வரீங்கன்னா, "ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட டைம எனக்கு குடுத்தீங்களே! உங்களோட பேசினது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. உங்ககிட்டருந்து இந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இந்த கேள்விகள எல்லாம் கேட்டீங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்க எனக்கு வேலை குடுத்தாலும், குடுக்கலனாலும், நீங்க எனக்கு நேரம் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி." அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இமெயில் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே தான் நம்ப எல்லார்கிட்டயுமே பண்ணணும். யார்கிட்ட நம்ம பேசிட்டு வரோமோ, அவங்களுக்கு ஒரு மெசேஜோ, டெக்ஸ்ட்டோ, சும்மா தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அப்படின்னு அனுப்பாம, இந்த ஒரு விஷயம் உங்ககிட்டருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு விஷயம் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்களே நன்றி. அப்படின்னு சொல்லி நாம போடும்பொழுது தான், அவங்களுக்கு வந்து இத நானே பண்றதில்ல. ஐ ஃபீல் டூ ஷை டு டூ தட்ன்னு சொல்லலாம். ஸோ அத நம்ம பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து ஓகே நம்ப சொல்றத இவங்க ரொம்ப காது குடுத்து கேட்டுருக்காங்க, கவனிச்சிருக்காங்க, மரியாதை குடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். ஸோ அத செய்ய வேண்டியது ரொம்ப 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 முக்கியம்னு சொல்றாங்க புரொஃபசர். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, ஐய்யய்யோ! இதெல்லாம் எப்படிங்க பண்றது? இதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த எல்லா விஷயமுமே பண்ணும்பொழுது ரொம்ப நெர்வஸா இருக்குமே! ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ரொம்ப நெர்வஸா இருக்கும் மொதல்ல அப்படின்னு சொன்னா புரொஃபசர் சொல்றது, ஆமா நெர்வஸா இருக்கும். உனக்கு மட்டும் இல்ல, எனக்குமே நெர்வஸா இருக்கும். புதிய நபர்கள பார்க்க போறதோ, புதிய விஷயங்கள செய்யறதோ, அதெல்லாம் ரொம்ப ஒரு நெர்வ் ரேக்கிங்கான விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க புரொஃபசர். முதல்ல இந்த மாரி நீங்க நர்வஸா ஃபீல் பண்றீங்கன்னாலே என்ன அர்த்தம்னா, நீங்க ஏதோ ஒரு புதிய விஷயத்த செய்றீங்க. ஏதோ ஒரு சவால எடுத்துக்க தயாரா இருக்கீங்க. உங்களோட அந்த கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க எப்பவுமே திரும்ப, 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 திரும்ப செஞ்சு, செஞ்சு பழகி போன அந்த விஷயத்த தாண்டி, ஒரு புதிய விஷயத்த, ஒரு புதிய சவால, ஒரு புதிய முயற்சிய நோக்கி நீங்க அடி எடுத்து வைக்க தயாராயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தயாராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே, இந்த மனப்பதட்டம், இந்த நர்வஸ்னஸ்ங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே திரும்ப சொல்லிக்கோங்க. இது ரொம்ப நார்மலான விஷயம். இதுக்காக நான் பின்வாங்க மாட்டேன். இது இல்லாம நான் எந்த ஒரு புதிய விஷயத்தையுமே செய்ய முடியாது. அப்ப எதையுமே நான் என் வாழ்க்கையில செய்ய முடியாம போயிடும். அதனால இது இருக்கட்டும். இதோடயே நான் செய்யப் போறேன் அப்படின்னு நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க புரொஃபசர். இப்போ புரொஃபசர் ரொம்ப முக்கியமா இந்த கட்டுரையில நம்மகிட்ட அழுத்தம் திருத்தமா திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னொருத்தர இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நாம நெனைக்கிறத விட, அவங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத நாம பூர்த்தி பண்றதும், உறவுகளை பேணுவதும் தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா, எந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது? எந்த விஷயம் நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க? எந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது? இல்ல இதுக்கு மேல நீங்க எங்களோட பகிர்ந்துக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், புதிதா வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, புதிதா வேலைக்கு சேர்ந்தவங்க, இவங்களுக்கு இந்த வீடியோவ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்த எனக்காக குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.